Welcome to AMR Physics. I am Raju, 12th Physics. Unit 2 current electricity உள்ள important numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 2.23 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, in a Wheatstone bridge, P is equal to 100 ohm, Q is equal to 1000 ohm and R is equal to 40 ohm. If the galvanometer shows zero deflection, determine the value of S. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு Wheatstone bridgeல P, Q, R நோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் P, ரெசிஸ்டன்ஸ் Q அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் உள்ள கேல்வனோமீட்டர் ஜீரோ டிஃப்ளெக்ஷனை காமிக்குது. அப்படி காமிக்கும்போது எஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் கேல்வனோமீட்டருடைய ரீடிங் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம எஸ்னுடைய வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Now let us see how to solve this problem. So the bridge balance condition is P by Q is equal to R by S. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம எஸ்னுடைய வேல்யூவை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். From this relation we can write S is equal to cross multiply பண்ணோம்னா R into Q divided by P அப்படின்னு வரும். We know the value of R, Q and P. What is the value of R? R is equal to 40. It is given in this problem. Q is 1000. P is 100. 0 0 cancel பண்ணிடலாம். இந்த 0 cancel பண்ணிடலாம். Therefore 40 into 10 is 400. இங்கே Sங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஓம். Therefore S is equal to 400 ohm. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸி. திஸ் இஸ் த ஆன்சர். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேனல், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பிலோ. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.